ஊடக நண்பர்களே, செவிலியர் கல்லூரி மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழாவோட தலைப்பே உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணி, விழிப்புணர்வு கருத்தரங்கம்னு வச்சுருக்காங்க. என்ன விழிப்புணர்வு நமக்கு தேவை? ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் படிக்கிற சமயத்திலலாம் ஒரு 30 years பேக்லாம் இந்தியாவோட ப்ராப்ளம்ஸ்க்கெலாம், இந்தியாவோட பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நிறைய காரணம் சொன்னாலும் அதிக மக்கள் தொகை ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களா அப்போ யோசித்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறி இந்த மக்கள் தொகை ஒரு சுமை அல்ல, ஒரு பாரம் அல்ல, அது ஒரு ரிசோர்ஸ், அது ஒரு மனித வளம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ மாறிட்டு. அதனால தான் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கான்செப்ட் உருவாச்சு. நமக்கு இத்தனை பேர் இருக்கிறது, மீண்டும் நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நமக்கு அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது தான் அந்த கேள்வி. அதனால தான் இதை நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். நம்ம அந்த விழிப்புணர்வுங்கிற செய்தியை நம்ம இருக்கிற இங்கே எல்லாரும், ஊடக நண்பர்களும், நம்ம அனைவரிடமும் இந்த செய்தியை நம்ம கொண்டு செல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னாடி பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏன் இந்த நாளில் நம்ம உலக மக்கள் தொகை தினமாக நம்ம கொண்டாடணும். 1987 ஆண்டு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இதே நாளில் 500 கோடியாவது குழந்தை பிறந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பின்னாடியும், ஒவ்வொரு பிறக்கிற குழந்தைக்கும் அந்த அந்த நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு குடும்பத்தோடைய மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஒரு குடும்பத்தோடைய எதிர்காலம், அந்த நாட்டோட வளம் எல்லாமே அடங்கியிருக்கு. இதை நம்ம வலியுறுத்தணும். இதை மக்கள்கிட்ட இந்த செய்தியை, இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் யுனைடெட் நேஷன்ஸ் அந்த அமைப்பு இந்த நாளில் நம்ம தேர்ந்தெடுத்து, இந்த நாளில் நம்ம இந்த உலக மக்கள் தொகை தினமாக நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் கொண்டாடுறோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம். அந்த நாளில் நம்மளுடைய தேசத்துக்கான விடுதலை வாங்கி கொடுத்திய தலைவர்களுடைய தியாகத்தை நம்ம நினைவு கூறுறோம். அது மாதிரி இந்த மக்கள் தொகை தினத்தன்றும் நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சுய பரிசோதனை செய்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் சரியாக செஞ்சுருக்கோம், என்னென்னலாம் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி, நம்ம சுகாதாரத்துறை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நம்ம சுகாதாரத்துறை இன்னும் இந்த நாளில் நம்மளை நாமளே சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு முன்னாடி நம்ம எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஒரு ஆரோக்கியமான சமுதாயம்னா எப்படி இருக்கணும் பார்த்திங்கன்னா, அந்த சமுதாயத்தில் இளம் பருவத்தில் நம்ம திருமணத்தை தடை செஞ்சு சரியான வயதில் திருமணம் நடக்கும். அப்புறம் முதல் குழந்தை, அந்த குழந்தை பிறப்பு ஒரு இன்பகரமான, ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும். இளம் அண்டர் ஏஜ் சில்ட்ரன்ஸில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாய்க்கு மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கும் நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வரும். பார்த்திங்கன்னா சிசு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்களுக்கும் நிறைய இரத்த சோகையிலிருந்து பல்வேறு உடல் ரீதியான சிக்கல்கள், தொந்தரவு மட்டும் இல்லாமல் மன ரீதியான தொந்தரவுகளும் இருக்குது. அதனால் சரியான வயதில் ஒரு திருமணம் செய்யணும். அப்புறம் குழந்தை திட்டமிடப்பட்டு ஒரு குழந்தை நம்ம பெருக்கிறதுக்கு நம்ம வழிவகை செய்யணும். அப்புறம் ஒவ்வொரு பிறப்பும் அரசு மருத்துவமனைகளில், அது ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி, மாவட்ட மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பில் தான், ஒரு சுகாதார அமைப்பில் தான் அந்த குழந்தை பிறக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த விதத்தில் சொல்லணும்னா தமிழ்நாடு ஒரு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்திருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கோவை திருப்பூர் அருகே ஒரு தம்பதியினர் ஒரு யூடியூப் வீடியோ அல்லது டெக்ஸ்ட் புக்கை பார்த்து அவங்க வீட்டில் அவங்க பிரசவம் முயற்சி பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க இறந்துட்டாங்க. இதுலேருந்து அந்த செய்திக்கு அப்புறம் நாமளே பேசுகிறப்ப ஏன் இப்படி நிகழ்வு, இதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு அரசாக இருந்து இதை பர்மிட் பண்ணலாமா அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் நம்ம
துறை செயலாளர்கிட்டையும் கலந்து பேசி நம்ம பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் நம்ம ஒரு திருத்தம் கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தான் பண்ணணும், வீட்டில் பிரசவம் பார்க்கறது ஒரு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக நம்ம கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த நம்பிக்கையை எது கொடுக்குதுன்னா அந்த அளவிற்கு நமக்கு சுகாதார சேவை ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் போதுமான அளவு இருக்கிறதுனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ்னால தான் நம்ம வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாது, பார்த்தா அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எது கொடுக்குதுன்னா நீங்கள்லாம் தான். இந்த மருத்துவத்துறையில் ஆணிவேராக இருக்கக்கூடிய நம்ம துறை செயலாளர் சொன்ன மாதிரி அங்கன்வாடி பணியாளர்களிலிருந்து ஒரு கிராம செவிலியர்களிலிருந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிகிற மருத்துவர்களிலிருந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து மாவட்ட அப்புறம் தலைமை மருத்துவமனை வரைக்கும் இருக்கிற அனைத்து நம்ம சுகாதாரத்துறை சார்ந்த அனைத்து மருத்துவர்கள் செவிலியர் உங்களோட அனைவரோட பங்களிப்புனால தான் இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. இந்த நேரத்தில் இதுக்கு நம்ம சுகாதாரத்துறையில் சிறப்பாக பணிபுரிகிறவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம சரியான வயதில் திருமணம் பண்ணணும், முதல் குழந்தை திட்டமிடப்பட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் டெலிவரி பண்ணணும், அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு இடையில் சரியான இடைவெளி இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தது 2 அல்லது 3 வருடங்களுக்கு அந்த வருடங்கள் இடைவெளியாவது கண்டிப்பாக கொடுத்தால்தான் அந்த முதல் குழந்தையும் நல்லா இருக்கும், அவங்களுக்கான வளர்ச்சியும் நல்லா இருக்கும், இந்த தாயும் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அந்த மன வலிமையையும் பெறக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் இந்த போதுமான அளவு இடைவெளியும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஸோ இதற்காகத்தான் நம்ம தேவையான அனைத்து முன்னெடுப்புகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நம்ம சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான ஒரு தீம், ஒரு கருப்பொருள் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் டுமாரோ, டுடே அண்ட் ஃபார் டுமாரோ. அதாவது இளைஞர்களின் நம்பிக்கை மற்றும் கனவுகளை நனவாக்குதல், இன்று மட்டுமல்ல எப்பொழுதும். பார்த்தீங்கன்னா இளைஞர் சார்ந்து தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள் அமைச்சிருக்காங்க உலக யுனைடெட் நேஷன்ஸ். ஒரு இளைஞர் அல்லது இளைஞி தன் கனவுகளை எப்போ நனவாக்க முடியும்? உங்களுக்கெல்லாம் நீங்களாம் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பல கனவுகள் இருக்கும். நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல வேலைக்கு போகணும், நல்ல குடும்பம் அமையணும் அப்படிங்கிற பல கனவுகள் இருக்கும். அது நனவாகிறதுக்கு என்னென்ன காரணிகளை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் துறை செயலாளர் பேசுகிறப்ப கூட சொன்னார், ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணாங்க. 73 நாடுகளில் கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்கள் குடும்பம் சார்ந்த ஒரு முடிவுகளுக்கு எது தடையாக இருக்குது? நீங்கள் திருமணம் பண்ணுறதாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பெறுவதாக இருக்கட்டும், இதற்காக எது தடையாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அந்த இளைஞர்கள்லாம் சொன்னது என்னென்னா, இப்போ சமீபத்தில் தான் அந்த முடிவு வெளியானது. பார்த்திங்கன்னா அவங்க யாரும் திருமணத்திற்கோ ஒரு குழந்தை பெறுவதற்கோ எதிரானதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற கன்சர்ன், அவங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, பொருளாதாரம் சார்ந்து இருக்குது. நம்ம ஒரு திருமணம் பண்ணி அந்த ஃபேமிலியை நம்ம நல்லபடியாக சஸ்டைன் பண்ண முடியுமா? நமக்கு ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா? நிலையான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங், நம்ம அடுத்து நம்மளுடைய ஜாப்ல ப்ரோக்ரஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறத சார்ந்து இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு சில காரணிகள்லாம் இன்றைய சூழல்களில் இந்த நவீன காலகட்டத்தில் உருவாகியிருக்கு. ஸோ இதை சார்ந்து தான் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியுது. இளைஞர்கள் சார்ந்த ஒரு அரசாக நம்ம எடுத்து செல்லணும் தான் நம்ம அரசும் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நல்ல ஆரோக்கியம், ஒவ்வொரு குழந்தைக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம். இப்போ நான் இளைஞர்களுக்கு ஆரோக்கியம்னு சொல்கிறப்ப சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடல் தான் சித்திரம். அந்த உடல் நான் சொல்கிறப்ப உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா மன ஆரோக்கியம் இந்த நவீன காலத்தில் இந்த இளைஞர்கள் மன ஆரோக்கியத்தில் எந்த அளவிற்கு அதற்கு தடையாக இருக்கிற நிறையா விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ இருக்கிற போதைப் பொருட்கள் தான். இப்போ கடந்த வாரம் கனடா நாட்டில் இருந்து அங்கே ஒன்டோரியோ மாநிலத்தோட ஹெல்த் மினிஸ்டர் இங்கே தலைமைச் செயலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது.
அவர் சொன்னக்கூடிய விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அங்கே கனடாவில் அந்த மாநிலத்தில் அதிக அளவு இளைஞர்கள் போதைப் பொருளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அந்த பார்டர் ரொம்ப ஒரு போரஸ் பார்டர், பெரிய கண்ட்ரோல்லாம் இல்லை. அந்தளவுக்கு போதைப் பொருள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதை தடுக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலையும் அந்த சூழல் உருவாகிட்டு இருக்கு. அதை நம்ம தடுக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறப்ப எந்த அளவுக்கு இன்றைய சூழலில் நம்ம இளைஞர்களோட உடல் ஆரோக்கியத்து மட்டும் இல்லை, மன ஆரோக்கியத்திற்கும் ஒரு பெரிய சவாலாக இந்த போதைப்பொருள் இருக்குது அப்படிங்கிற பெரிய ஒரு அதிர்ச்சியான உண்மை நமக்கு தெரிய வருது. கண்டிப்பாக இது விஷயமா ஒரு போதைப்பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவது தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு, லட்சியம். அது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்குறது தான், ஒரு போதை பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது தான் நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு சட்டம் ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய வகையில் அனைத்து முன்னெடுப்புகளையும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அடுத்து கல்வி. ஒரு இளைஞர்கள் தங்கள் கனவை நனவாக்குறதுக்கு அடுத்து தேவை உங்கள் கல்வி. நல்ல கல்வி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு பிரைமரி என்ரோல்மெண்ட்லேயும் சரி, அடுத்த கல்லூரி படிக்கிற ஒரு வாய்ப்புலையும் சரி நம்ம முன்னாடி இருக்கோம். ஆனால் இருந்தும் அடுத்த குவாலிட்டி ஆஃப் நம்ம எஜுகேஷனை அடுத்து நம்ம பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. கல்வித்துறையிலும் நம்ம அரசு அனைத்து முன்னெடுப்புகளும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா கல்வின்னு சொல்கிறப்ப மருத்துவ கல்விங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு, பல பேருடைய கனவாக இருக்குது. அந்த விஷயத்தில் நீட் அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவிகளோட கனவை அந்த நீட் சிதைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அரசு தொடர்ந்து நம்ம அதை எதிர்த்துட்ருக்கோம். அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய கிராமப்புற மாணவிகளுக்கு எதிரானதுன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். அதற்கு தேவையான அனைத்து முன்னெடுப்புகளும், துறை சார்ந்த முன்னெடுப்புகள் மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான முன்னெடுப்புகளும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கோருவதனால நமக்கு கிடைக்கிற இந்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல, இந்த கிராமப்புற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இளைஞர்களுக்கான அந்த கல்வியோட வாய்ப்பை நம்ம குறைக்கிறதுனால அதற்கு தேவையான சட்ட போராட்டங்களும் நம்ம முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அப்புறம் வேலைவாய்ப்பு. ஒரு நல்ல படித்து முடித்தவுடன் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருந்தால் தான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த ஃபேஸ்லாம் நானும் அண்டர்கோ பண்ணியிருக்கேன். படித்து முடிச்சுட்டு பல வருடங்கள் நம்ம வேலைக்கு போய் முதல் ஒரு சம்பளம் நம்ம வாங்கினா தான் நமக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம், நம்மளுடைய ஒரு செல்ஃப் ப்ரைட் நம்ம இதாகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஸோ வேலைவாய்ப்பை எப்போ உருவாக்குனா தொழில் சார்ந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வரும். அதற்கும் நம்ம அரசு எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருளான இளைஞர்கள் சார்ந்த இந்த விஷயத்திற்கு உங்கள் கனவுகளை நனவாக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான அரசு கண்டிப்பாக எடுக்கும் என்ற உறுதியை நான் இந்த விழாவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பற்றி பேசணும்னா, இப்போ நம்மளுடைய சொன்னாங்க தமிழகத்தினுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட ஃபர்டிலிட்டி ரேட் 1.9. தமிழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது 1.3. இதோட செய்தி என்னென்னா, ஒரு சமுதாயத்தில், இப்போ ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில் இதே இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் மக்கள் தொகை எண்ணிக்கையில் அப்படியே நம்ம மெயின்டைன் ஆகணும்னா அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்ற சொல்லப்படக்கூடிய அந்த விகிதம் 2.1 இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1993 அந்த லெவலில் நம்ம எட்டிட்டோம். இப்போ படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். இதற்கு என்ன காரணம்? இப்போ குறைவான எண்ணிக்கையில் தான் நம்ம குடும்பங்கள், தமிழகத்தின் குடும்பங்கள் நம்ம பெற்றுக்கிறோம். அதுக்கு என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள். இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம துறை செயலாளர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் சொன்னார், இப்போ ஏஷியன் கண்ட்ரி, ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரியார்கிக்கல் மைண்ட் செட், அதாவது ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இல்லாத சூழலில் பெண்கள் அந்த வேண்டாம் அப்படிங்கிற சூழல் உருவாகுது. எனக்கு அடுத்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க.
ஏன்னா அவங்க இன்னொரு குழந்தையை அவங்க பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை பராமரிக்கிறதுலேருந்து வீட்டு வேலையும் செய்யணும், குழந்தைய பராமரிக்கணும். உங்களுக்கே தெரியும், நம்ம குழந்தைய ஒரு டெலிவரிக்கு அப்புறம் இந்த தாய் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள். முதல் 3 மாதங்களில் அவங்களுக்கு ஹைப்பரெமிசிஸ் கிராவிடம்னு சொல்கிறபடியே வாந்தி இருக்கும், சாப்பிட முடியாது, பசிக்கும், சாப்பிட முடியாது. அப்புறம் அவர்களுக்குடைய உயர் ரத்த அழுத்தம் வரும், அப்புறம் டயபெட்டிஸ் வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி பீரியடில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஹைப்பர் ப்ளீடிங் போகலாம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இவ்வளோ கஷ்டம். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 மாதம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என் குடும்பத்தில் நானும் பார்த்துருக்கேன், இந்த தாய்மார்கள் தூங்கக்கூட முடியாது. அவங்க குழந்தை, நம்மலாம் நைட்டு தான் அந்த குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், பகல் ஃபுல்லாக தூங்கிடும், நைட்டு அந்த குழந்தை ரொம்ப ஆக்டிவாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். அந்த தாய், இப்போ நமக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த தாயோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இன்னொரு குழந்தையை நான் பெற்றுக்கணுமா அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கக்கூடிய சூழல் எப்போ வருதுன்னா, ஆண்கள் அவங்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட பணிகளை சரிசமமாக பகிர்ந்துக்கிட்டால் பெண்கள் திருப்பியும் சரி, நமக்கு அந்த நம்மளுடைய பேர்டனை ஷேர் பண்ணிக்கக்கூடிய இன்னொரு கை நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போ வருதோ அப்போ தான் பெண்கள் நம்ம இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய கனவு. குழந்தை நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குழந்தை அந்த ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வர ஒரு சந்தோஷம் அளவில்லாதது, வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அப்படிங்கிற இருந்தும் பெண்கள் வேண்டாம் அப்படின்னு, போதும் அப்படின்னு எது தடுக்குதுன்னா இந்த ஆணாதிக்க மனநிலை தான். நம்ம குடும்பத்தில் ஒரு வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தை பராமரிக்கிறதுல இருந்தும் சரி, நம்ம ஆண்களும் நம்ம அந்த பணிகளை அந்த வேலைகளை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த விமன் அவங்களோட ஏஜென்சி, அவங்களுடைய அந்த முடிவெடுக்கும் அந்த உரிமை சொல்கிறோம்ல, அவங்க மனமு வந்து இன்னும் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இப்போ துறை செயலாளர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ ஃபார்மல் செக்டரில் இந்தியாவில் 100 பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் 100 பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் 41 பேர் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும், ஒரு மாநிலத்தில் இருந்து மட்டும். மற்ற அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து தான் 59 பேர். அந்த அளவிற்கு தமிழக பெண்கள் ஒரு வேலைவாய்ப்பில், ஒரு படிப்பில், வேலைவாய்ப்பில் முன்னேறி சென்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழலில் அவங்களோட பெண் பிறப்பு, ஒரு குழந்தை பிறப்பு அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்திற்கும் அவங்களோட கனவுகளுக்கும் ஒரு தடையாக இருக்குது. அப்படிங்கிற சூழல் நான் சொன்ன மாதிரி எது கொடுக்குதுன்னா இந்த மாதிரி அந்த ஆணாதிக்க மனநிலை தான். இந்த குடும்பத்தில் நம்மளோட சுமைகளை நம்ம யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு குழந்தை பிறப்புனா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற சூழல் இருக்குது. ஸோ இதை தான் இந்த செய்தி, இதன் வாயிலாக நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, நம்மளும் இங்கே இருக்கிற ஆண்களும் அனைவருக்கும் சம பொறுப்பு இருக்குது. நான் என்னோடய குடும்பத்தில் என்னோட 2 குழந்தை பிறந்தப்ப நானும் அனைத்து குழந்தை பிறப்பிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் 2 வருஷம் என் குழந்தைகளை நான் பார்த்துக்கிட்டேன். அந்தளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த நம்பிக்கையை, அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும். சந்தோஷம் ஒருத்தருக்கு, பொறுப்பு இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பாலாம் வேலைக்கு போயிட்டு ஒரு பொம்மை மாதிரி விளையாடிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, போய் படுக்க போயிடுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஃபுல்லாக நம்ம வேலையா அப்படின்னு இருக்கும். அப்படின்னு ஒரு சூழல் இல்லாத மாதிரி நம்மளும் எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த குடும்ப ஒரு குடும்ப பொறுப்பு அனைவருக்கும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே ஆண்களுக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த வாயிலாக நம்ம சொல்லிக்கிறேன். இப்போ இதை சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பிறப்பு விகிதம் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் 1.3 ஆயிடுச்சு. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100ல் 16 பேர் இருக்கும். 100ல் 16 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறோம். இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் அது 100ல் 5ல் 1 பங்கு பேர் நம்ம 60 வயதிற்கு மேலே இருப்பாங்க. இது நமக்கு பொறுப்பு தான். இப்போ நம்மளை ஆளாக்கியவர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம தாய் தந்தையர், நம்மளுடைய தாத்தா பாட்டி, அவங்க தான் நம்மளை ஆளாக்கியிருக்காங்க. நம்மளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திரா போன்ற மாநிலங்களில் 3வது குழந்தை 4வது குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க ஒரு வரைவு கொள்கையை ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது குழந்தை
ஒரு குடும்பம் பெற்றெடுத்தால் அவங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையாகவும், நான்காவது குழந்தை பெற்றெடுத்தால் ஒரு 40,000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையாகவும், அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு 1 வருட மெட்டர்னிட்டி லீவ், தந்தைக்கு ஒரு 2 மாதம் மெட்டர்னிட்டி லீவ், அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் ஊட்டச்சத்து நிதியாக மாதம் 1000 ரூபா அப்படிங்கிற கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆந்திராவில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஆரம்பம் நம்மளுடைய மருத்துவ சேவையை இன்னும் நம்ம தரமானதாக கொடுக்கணும். நம்ம மைண்ட் செட் மாறணும். நம்ம தமிழகம் ஆணாதிக்க சமூகமாக இருக்கக்கூடாது. பெண்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்குற சமூகமாக நம்ம மாற்றுவோம் முதல்ல. அப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம சிந்திப்போம். ஸோ இந்த ஒரு கருத்தரங்கம் மூலமாக இந்த ஒரு சில செய்திகளை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இந்த உலக மக்கள் தொகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.